டேய் மச்சான், உனக்கு மச்சான் இந்த மாசம் வரி எப்போ தர போற எனக்கு? ஐயா கடையே இப்போ இருக்குது, அதுக்குள்ள ஏன் காசு கேக்குறீங்க? இப்போ காசு தர போறியா இல்ல தரமாட்டியா? ஐயா அதுக்கு ஏன் ஐயா டபுளா கேக்குறீங்க? கம்மியா தானே கேட்கணும். என் பொழப்பம் ஓடணும்ல. என் பொண்டாட்டியும் என் குழந்தைய என்ன பண்ணுவாங்க? ஏய் இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்ட்டனா காப்ஸோட போயிரும். இதே அங்க இருக்கிற அந்த ரோம் அதிகாரிங்கன்னா தலையே போயிரும். ஏன்ட்ட தரியா இல்ல அங்க போறியா? எவ்வளோ ஈஸியா இருக்கு இவன்ட்டெல்லாம் காசு வாங்குறதுக்கு. பாரு, கால் நல்லதானே இருக்கு, இன்னும் பிச்சை கேக்குறான். அதானே, இங்க வா நீ. ஏய் உனக்கு கால் நல்லா தானே இருக்குது, அதை வச்சு ஒழுங்கா பொழைக்கிற வழியா பாடுறா. போடா போ. ஏய் டேய் பார்த்து போடா, உழுந்து செத்துக்கிட்டு போயிட போற. பிச்சைக்காரன்ட்ட கூட நான் வரி வாங்கிட்டேன்னா பாத்துக்கோயேன். ஆனா என்ன பண்றது, கடவுள் எனக்கு ஒரு சாபத்தை வச்சு இப்படி படைச்சிட்டாரு. ஆனா அந்த சாபத்தை நான் மாத்துறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏய் அங்க பாரு, ஏன் அவ்வளவு கூட்டமா இருக்காங்க? அதானே, யார் அவரு? அவரு பின்னாடி இத்தனை பேர் வந்திருக்காங்க. ஆனா நம்மளுக்கு இன்னைக்கு செமையா கலெக்ஷன் வைக்கிறோம் போலயே. பேதுரு, எல்லாரையும் உட்கார சொல்லுங்க. எல்லாரும் உட்காருங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு உண்மையை உணர்ந்து விரும்புறேன். ஏய் இங்க வா, ஷூ கழுவு. அங்கிருந்து போய் என் மோதிரத்தை எடுத்துட்டு வா. ஆமா, நீ எங்க நீ சும்மா நிக்கிற? சீக்கிரமா சாப்பாடு எடுத்துட்டு வா. என்னடா இது? ஆமா, நான் பீஃப் பிரியாணி தானே கேட்டேன். இது சிக்கன் பிரியாணி மாதிரில இருக்கு. இத போய் குப்பை தொட்டியில போட்டு இன்னொரு பிளேட்டை கொண்டு வா. என்னடா இது? இதென்னடா அதோட மோசமா இருக்கு. கல்லரே வேற மாதிரி இருக்குடா. இதெல்லாம் போய் நானே குப்பை தொட்டியில போடுறேன். ஐயா ஐயா ஐயா, இவங்க தான். ஐயா அந்த சாப்பாடு என்கிட்ட கொடுங்கய்யா, உங்களுக்கு முடிவா போகும் ஐயா. வேற புனி பண்றோம். ஏய் நீ யாரா என் வீட்டு வாசல்ல? அவரு ஐயா லாசரு, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு லாசரு. நீயே ரொம்ப கஷ்டப்படுறேன்னு தெரியும். ஆனால் உங்ககிட்ட ஏதாவது காசு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொடுத்து உதவி செய்ய முடியுமா லாசரு? என்கிட்ட இந்த 2 பைசா தான் இருக்கு. பரவாயில்ல, வச்சு நம்ம கடவுள் நம்ம பார்த்துப்பாரு. என்ன லாசரு நீ இப்படி பேசுற? எப்போ பார்த்தாலும் கடவுள் கடவுள்னே சொல்லிட்டு இருக்கேன். கடவுளுக்குலாம் அப்பவும் வரல, இப்பவும் வரமாட்டாரு. அவருக்கு நம்ம மாதிரி ஏழை பழங்கள்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. குழந்தை நீ பார்த்துக்கோ. கடவுளே! ஐயா, உங்க நண்பர் இன்னைக்கு வராங்க. அட ஆமால, சரி நான் போய் பார்க்குறேன். அட என்னடா இது?
இவன் யாரா என் வீட்டு வாசல்ல செத்து கிடக்குறான்? முதல்ல இந்த பணத்தை போய் தூக்கி போடு. அண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க? அடப்பாவி, நீயாடா? 5 பிஸ்னஸ்க்கு காசு கொடுத்தனேடா. அதுல போய் 4 பிஸ்னஸ்க்கும் காசை தொலைச்சிட்டிய. உன்னை நம்பனேனாடா? நான் இந்த ஏரியாலே நீங்க தானே பெரிய கை. உங்களை விட்டா எனக்கு வேற யாருண்ணா இருக்கா? நான் இந்த செம்ம பிஸ்னஸ் ஐடியா, பயங்கரமான சக்சஸ். ஒரு 30 வெள்ளி காசு கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நீயும் பிஸ்னஸும் சரி. 60 வெள்ளி காசு தர ரெடியா இருக்கேன். ஆனா அந்த 60 வெள்ளி காசை 4 நாள்ல திருப்பி தரணும். நான் பார்த்துக்கிறேண்ணா. சரி, போயிட்டு வா. அட ஆமா, அந்த 5வது பிசினஸ்க்கு காசு என்னாச்சு? அண்ணா அது போயிடுச்சுண்ணா, அதுவும் லாஸ். போயிடுச்சா? ஆமாண்ணா. அண்ணா 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 விசுவாசிகளே, இந்த காட்சி இறுதியில் லாசரு கர்த்தரோட என்றென்றும் வாழ்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆனா இந்த துன்மார்க்கனுக்கு நரகம்தான். ஏதோ நம்மளை குத்தி காத்துற நம்மளை குத்தி காட்டுற மாதிரியே பேசுறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இவர் பின்னாடி பெரியவங்களாம் வந்திருக்காங்க, சின்ன பசங்க, பணக்காரங்களாம் வந்திருக்காங்க, தூரத்துல இருந்துலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. எனக்கு சத்தியமா புரியல இவர் என்ன சொல்றாருன்ட்டு. அடுத்தது எங்க ஏசப்பா போறோம்? வா பேதுரு. இயேசு பார்வை இல்லாதவர்களை சுகமாக்கினார். நடக்க முடியாதவர்கள் சுகமானார்கள். கட்டுண்டவர்களை சுகமாக்கினார். நான் பேசுறது கேக்குதா? ஏசப்பா வந்திருக்கார். பாரு பாரு தம்பி. நன்றி ஏசப்பா. பேதுரு, என்னை யாரோ தொட்டிருக்காங்க பேதுரு. இந்த கூட்டத்துல ஏசப்பா எப்படி ஏசப்பா உங்களுக்கு தெரியும்? யார் உங்களை தொட்டிருக்கா? இல்ல பேதுரு, வல்லமை என்னை விட்டு புறப்பட்டதுன்னு எனக்கு தெரியுது. ஏசப்பா, எனக்கு தான் சுகம் வந்தது. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோட போ. சோத்திரம் கர்த்தாவே. அப்போ எல்லாரும் கையில காசு இல்லாமல வருவாங்க. அப்போ நான் கூட நம்மளுக்கு ஒரு பலியாடு மாட்டிருச்சு. டேய் 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 தம்பி, இங்க வாப்பா. டேய், நீ எவ்வளவு நான் காசு கொடுக்குற? உனக்கு உடனே விடுதலை தராரு அவரு. இதோ ஜீவனுள்ள கர்த்தர் கிறிஸ்து. அசுத்த ஆவியே, அவனை விட்டு உடனே போ. ஏசப்பா, ஏசப்பா நன்றி. ஏசப்பா, ஏசப்பா நன்றி, நன்றி ஏசப்பா. யாரா இந்த மனுஷரு? அசுத்தாவிலாம் அவரு பணிஞ்சு போகுது, அவரோட வார்த்தையை கேட்குது.
இவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் நான் இவர் என்ன பண்றாரு, என்னெல்லாம் அற்புதம் பண்றாரு நான் பார்த்தே ஆகணும். சீஷரும் பஸ்கா பண்டிகையில் கலந்து கொண்டனர். பஸ்கா பந்து விருந்தில் நன்றி இயேசுப்பா. இயேசுப்பா, என் பாதத்தை கழுவாதீங்க இயேசுப்பா. நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. இயேசுப்பா, அப்படின்னா என் பாதம், என் கை, என் தலை எல்லாமே சேர்த்து கழுவுங்க இயேசுப்பா. நன்றி. அசுத்தாவிலாம் இவர் கால் கீழே பணிஞ்சு போகுது. ஆனா இவர் போய் அவரோட சீசர்களோட காலை கழுவுறாரு. எனக்கு சுத்தமா புரியல. இந்த விருந்தில் ஏசப்பா கூட இருந்த யூதாசுக்குள் பிசாசு புகுந்தது. யூதாஸ் உடனே அவ்விடம் விட்டு அதிகாரிகளிடம் இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படி சென்றான். இந்த இயேசுவை இப்படியே விட்டா நம்மளுக்கு இருக்கிற எல்லா அதிகாரமும் போயிடுமோ, நம்மளுக்கு இருக்கிற மரியாதையும் போயிடுமே. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? நம்ம ஏன் இவ்வளோ போட்டு யோசிக்கிறோம்? ஒரே ஒரு மனுஷன் இயேசுவை போட்டு தள்ளிட்டா எவனோ ஒருத்தன் அந்த இயேசு கூட இருந்த மாதிரியே இருக்கிறானே அவங்க வெளியில. ஆமா, நான் இயேசுவோட சீஷன் தான். நான் இயேசப்பாவை போட்டு கொடுக்குறேன். யாரு நீ? உங்ககிட்ட காட்டி கொடுக்குறேன். ஆமா. எப்படி? நான் ஒரு சீஷன் தான். நீங்க வந்துட்டு நான் போட்டு கொடுக்குறேன். ஆனா எனக்கு நீங்க என்ன தருவீங்க? இந்தா 30 வெள்ளிக்காசு. 30 வெள்ளிக்காசா? கண்டிப்பா போட்டு கொடுத்துருங்க. வாங்க 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 போலாம். இயேசுவை காட்டி கொடுக்க சமயம் பார்த்துட்டே இருந்த யூதாஸ் ஒரு நாள் கெத்செமனே தோட்டத்துல இயேசுவும் சீஷரும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது யூதாஸ் ஒரு பெரிய கூட்டத்தோடும் பட்டயத்தோடும் கொம்போடும் அவரை காட்டி கொடுக்க போனான். வாங்க வாங்க. சீஷனே, எதற்கு இங்க வந்தாய்? இயேசுவே வாழ்க. நீ எப்படி ஏசப்பா தொடலாம்? ஏசப்பா, உங்க எதிரி கூட ஏன் ஏசப்பா நீங்க வந்து சரிப்படுத்துறீங்க? ஏசப்பா எங்க கூட்டிட்டு போறீங்க? ஏய், ஏசப்பா எங்கடா கூட்டிட்டு போறீங்க? இயேசுவை குற்றமே செய்யாதவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தம்மையே கொடுத்த மீட்பர் சிலுவையில அறைய கொண்டு போறாங்க. Money
பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். நீங்க கடவுளா? எங்கேயும் உங்களுக்கு காப்பாற்றி விடுதானே? டேய், நீ ஏன் இயேசுவை பத்தி அப்படி சொல்ற? நம்மலாம் நியாயமாக தண்டிக்கப்படுறோம், நம்ம பாவிங்க. ஆனா அவர் எதுவுமே செய்யல. ஆனா நம்மள மாதிரியே அவரை சிலுவையில் அரைச்சிட்டாங்க. ஏசப்பா, என்ன நினைச்சிடுங்க. இன்றைக்கு நீ என்னோட பரலோகத்தில் இருப்பாய். சீஷனே, இதோ உன் தாய். தாயே, இதோ உன் மகன். முடிந்தது. பூமி அதிர்ந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ் இரண்டாய் கிழிந்தது. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் தப்பே செய்யலையே. கண்ணு தெரியாதவங்களுக்கு பார்வை கொடுத்தாரு. சுகம், எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்தாரு. அசுத்தாவிலாம் அவர் கால் கீழே பணிஞ்சு போகுது. ஆனா அவர் போய் அவரோட சீஷர்களோட பாதத்தை கழுவுறாரு. அவரோட சொந்த மக்கள் அவர் வேணான்னு சொன்னப்போ கூட அவர் எதுவுமே பண்ணலையே. அவர்களோட பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்றாரு. அவரை சிலுவையில அடிக்கும் போது அவர் மூஞ்சில எச்சு தொப்புனாங்க. அப்போ கூட அவரு நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் இவரு? எதுக்கு இவங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாரு? எனக்கு சுத்தமா புரியலையே. மச்சான், எங்கடா இருந்த இவ்வளோ நாள்? செம்மையான கலெக்ஷன் இருந்தது இந்த வாட்டி. பரவாயில்ல, இந்த வாட்டி உனக்கு பங்கு கொடுக்குற. இருந்தாலும் இந்த வாட்டிக்கு அப்புறம் செம்மையா பிசினஸ் பண்ணலாம். நான் எவ்வளவு பெரிய பாவி. நான் எத்தனை பாவம் பண்ணிருக்கேன். பணம், பதவி, பெருமை, இதுக்காகவே என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டேனே. நான் எத்தனை பேர் அநீதியா ஏமாத்திருக்கேன். ஏசப்பா, என்ன மன்னிங்க ஏசப்பா. உங்க ரத்தத்தால என்ன கழுவுங்க ஏசப்பா. நான் பாவம் மேல பாவம் செஞ்சுட்டேன். நான் இனிமே அந்த அசுத்த அசிங்கமான பாவ வாழ்க்கையை வாழவே கூடாது ஏசப்பா. நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நான் இனிமே யார்ட்டெல்லாம் தப்பா பணம் வாங்கணும் அவங்களுக்கு நாலு தனியா திருப்பி கொடுத்துட்றேன். என்ன மன்னிங்க ஏசப்பா. நான் இனிமே அந்த பாவத்துக்குள்ள போக கூடாது ஏசப்பா. எத்தனை நாள் நான் இந்த காலை ஒரு சாபமா நினைனேன். ஆனா நீங்க எனக்கு 2 கால் கொடுத்து என்ன கிருபையா வாழ வச்சிருக்கீங்க. என்ன மன்னிங்க ஏசப்பா. இனிமே அந்த வழிக்கு நான் போவே கூடாது. என்ன மன்னிங்க. என் கால் சுகமாயிருச்சு. என் கால் சுகமாயிருச்சு.
இன்னைக்கு இந்த வீரா இந்த இடத்துக்கு தற்செயலாக வரல. நீங்களும் நானும் இந்த இடத்துக்கு தற்செயலாக வரல. இன்னைக்கு உயிரோட எழுந்த கிறிஸ்து இயேசு உங்களையும் என்னையும் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இதுவே அழைப்பின் குரல். இவர் என்ன செய்கிறாரு தெரியுமா? இந்த வீராக்கு ஒரே ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு. நம்ம எல்லாருக்குமே இங்கே யார் கேட்டுட்டு இருந்தாலும் சரிதான், நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை பயணம். இந்த ஒரே ஒரு வாழ்க்கை பயணம் தான் இந்த லாசருவுக்கு இருந்தது. இந்த லாசரு பரலோகத்துக்கு போனா ஒரே ஒரு வாழ்க்கை பயணம் தான் அந்த பணக்காரனுக்கு இருந்தது. அந்த பணக்காரன் நரகத்துக்கு போனான். ஒரே ஒரு வாழ்க்கை பயணத்துல இன்னைக்கு ஒரே ஒரு தீர்மானம் இங்க இருக்கிற யாரு கேட்டாலும் செய்ய முடியுமா? ஒரே ஒரு தீர்மானம். இந்த ஒரே ஒரு தீர்மானம், விருந்துக்கு கிறிஸ்து இயேசு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். பரலோக வீட்டுல, பிதாவின் வீட்டுல உங்களுக்கும் அப்பா, எனக்கும் அப்பா, நம்ம எல்லாருக்கும் ஏசப்பா. ஏசப்பா பரலோகத்துல அவருடைய வீட்டுல விருந்துக்கு அழைக்கிறார். இந்த விருந்தின் அழைப்புக்கு நம்மளும் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், விட்டு விலக வேண்டும். தீய பழக்கம் இருக்குதா? தீய சக்திகள் நம்மளை ஆட்கொடுத்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோமா? வீணான யோசனை நமக்கு இருக்கா? சாபத்துல இருந்துக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோமா? பாவத்தின் மரண பயம் நமக்கு இருக்குதா? இதை எல்லாத்தையும் விட்டு விலகணும்னா ஏசப்பா பாதத்துல வந்துட வேண்டியது. இந்த வீரா வந்த மாதிரி, மன்னிச்சிடுங்க ஏசப்பா, நீங்க எனக்கு வேணும், நான் விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லி வந்தா இந்த விருந்துக்கு அழைப்பு எல்லாருக்கும் சமம். இந்த விருந்துக்கு நீங்களும் நானும் பரலோகத்துக்கு வரலாம். இதுல ஒரே ஒரு வாழ்க்கை பயணம், ஒரே ஒரு தீர்மானம், ஒரே ஒரு இடத்துக்கு தான் போக முடியும். ஒண்ணு பரலோகத்துக்கு போகணும், இல்லைன்னா நரகத்துக்கு தான் போகணும். ஆனா நீங்களும் நானும் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போகும்போது ஒரு புது குடும்ப படம் எடுக்கலாம். இந்த புது குடும்ப படத்துல ஏசப்பா இங்க சிலுவையில சொன்னாங்களே, மன்னிப்பின் சாயல். குடும்ப படத்துல நம்ம என்ன பார்ப்போம்? யாரு ஜாடையா இருக்கா? யார மாதிரி யாரு இருக்கா? அப்பாவை மாதிரி பிள்ளையா, அம்மாவை மாதிரி பிள்ளையா? குடும்ப ஜாடை யாருக்கு இருக்குன்னு ஏசப்பாவோட சாயல். இனிமே இன்னைக்கு நீங்களும் நானும் ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க இந்த வீராவை மாதிரி சொன்னா, நீங்களும் நானும் குடும்ப படம் ஒன்று புதுசா எடுக்கலாம். அந்த குடும்ப படத்துல என்ன சாயல்? மன்னிப்பின் சாயல். அதுல மண்ணுக்கு இனிமே நம்ம உடம்பு திரும்பாது, விண்ணுக்கு போகிற, விருந்துக்கு போகிற மகிமையின் சாயல் உண்டு. மனதுருக்கத்தின் சாயல். அவங்க அம்மாவை அவர் விட்டுட்டு போல, அவங்க உலக பிரகாரமான அவங்க தாயாரை பார்த்து, அம்மா, தாயே, இதோ உன் மகன் சொன்னாங்க. அப்ப மனதுருக்கத்தின் சாயல். இன்னைக்கு நீங்களும் நானும் வீட்டுக்கு போகும்போது இனிமே என்ன சாயல் சொல்லுவோமா? இங்க யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுவீங்களா? மன்னிப்பின் சாயல். இனிமே நான் மன்னிச்சிருவேன் ஆண்டவரே, நான் மன்னிக்கவே முடியாதவங்கள என்னால இனிமே மன்னிக்க முடியும் அப்படின்னு நீங்களும் நானும் சொல்லுவோமா? மகிமையின் சாயல், மனதுருக்கத்தின் சாயல், முடிவிலே வெற்றியின் சாயல். முடிந்ததுன்னு ஏசப்பா சொல்லும் போது அது ஒரு வெற்றியின் சாயல். அதனால இன்னைக்கு நீங்களும் நானும் தயங்கி நிக்கிறோமா? கலங்கி நிக்கிறோமா? எனக்கு அடுத்த அடி என்ன? நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? என்னால வெற்றி பெற முடியுமா? ஜெயம் எடுக்க முடியுமா என்று நீங்களும் நானும் யோசிச்சோம்னா, மரணத்தின் கூர் இன்னைக்கு ஒடிக்கப்பட்டது. பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நமக்கு கம்பீரமா நம்ம பாட முடியுது. ஏன்னா இந்த சாயல் உங்க குடும்ப படத்திலையும் நம்ம குடும்ப படத்திலையும் இனிமே இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஜெபம், ஒரே ஒரு ஜெபம் பண்ண முடியுமா? ஒரே ஒரு ஜெபம் தான் நீங்களும் நானும் இன்னைக்கு பண்ண வேண்டியது. ஒரே ஒரு ஜெபம், ஒரே ஒரு வாழ்க்கை பயணம், ஒரே ஒரு தீர்மானம். விருந்துக்கு வாங்க, விட்டு விலகுங்க. வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மேலாக நம்ம எல்லாரும் வேண்டிக்கிறோம். வேண்டிக் கொள்ளுவதற்கு மேலாக கொடுக்கக்கூடிய, வெற்றியை கொடுக்கக்கூடிய கிறிஸ்து இயேசு, அவரோட பாதத்தில் இன்னைக்கு வருவோமா? ஒரே ஒரு ஜெபம். யாராவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இன்னைக்கு இந்த வீராவை மாதிரி யாராவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா முழங்கால் போடலாம், இல்லைனா கையை தூக்கலாம், என்ன ஏதாவது செய்யலாம். இல்லைனா நீங்க வீட்டுக்கு போன பிறகு கூட நீங்க முழங்கால் போட்டு இந்த ஏசப்பா கிட்ட நீங்க கேட்கலாம், நானும் விருந்துக்கு வரேன், இந்த விருந்துக்கு நான் வரேன், நான் விட்டு விலகுகிறேன், நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாக நீங்க எனக்கு தரப்போகிற பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம், இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இங்க இருக்கிற உள்ளங்களுக்காக, இங்க இருக்கிற இல்லங்களுக்காக நாங்க உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த அவுரிவாக்கம் பகுதியில் வசிக்கிற எல்லாரையும்
இயேசுவின் நாமத்தினால நாங்க ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய மன்னிக்கிற சாயல் இனிமே எங்களுக்கு தேவை. இந்த மன்னிக்கிற சாயலை எங்க குடும்பத்துல தாங்க, எங்க சமுதாயத்துல தாங்க தகப்பனே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்க கட்டுகளை அவிழ்த்து விட்டு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால கட்டுகள் கட்டவிழ்த்து விடப்பட பெரிய கிருபைய நீ பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து எங்க ஒவ்வொருவருடைய குடும்பத்திலையும் வாழ்க்கையில நீ தந்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. மகிமையின் ராஜாவே எங்கள் உள்ளத்துல வாங்க. மகிமையின் ராஜாவே எங்க உள்ளத்துல வாங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே.